இது வாசல் பூரா சாணி போட்டு வச்சிருக்கு. இந்த மாடுங்க தொல்லை தாங்க முடியலையே. டெய்லியும் இதை க்ளீன் பண்ணி எடுக்கவே பெரிய விஷயமா போகுது. இன்னைக்குன்னு பார்த்து வர நம்ம தங்கச்சி குழந்தையும் ஊர்லேருந்து வராங்க. என்ன பண்ணுறது? சீக்கிரமாக அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாகணும். இன்னும் எண்ணி 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஃபோன் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக இதெல்லாம் எடுத்தாகணும். பாரு இப்பயே காஞ்சி போய் கிடக்கு. சீக்கிரமாக எடுக்கணும். எங்கே அந்த முறமோ தடுப்போமோ? இது இப்பயே காஞ்சி போய் கிடக்கு. இவ்வளோ காஞ்சி ஒட்டிகிட்ருக்கு. இந்த தொடப்பத்தில் வரவே மாட்டேங்குது. பா இவ்வளோ காஞ்சி ஒட்டிகிட்ருக்கு பார். அந்த பாட்டி தான் வளர்த்துட்ருக்காங்க இந்த மாடை. போய் கேட்கணும், முதல்ல பெருக்கிட்டு போய் கேட்கணும். நல்லா ஒட்டிக்கிச்சு. முறம் எங்க? பா அப்படியே பெருக்கவே முடியல. எவ்வளோ சாணி போட்டிருக்கு. ஐயோ சரி, ஏதோ ஹார்ன் சவுண்டு வர கேட்குற மாதிரி இருக்கே. வந்துட்டாங்க போலயே. ஏய் நிலாக்குட்டி, வந்துட்டியா? இறங்கி 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 வா, சீக்கிரம் வா. அச்சிச்சோ, சாணியை மெரிச்சிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலாக்குட்டி, கழுவிக்கலாம். நீங்கள் வாங்க. என்னக்கா இங்கே ஒரே சாணியாக போட்டு வச்சுருக்கு. நம்ம வாசல் எப்பவுமே க்ளீனாக தானே இருக்கோம்க்கா. என்னக்கா? அதுதான் தெரியல சரண்யா. ஃபுல்லாக சாணி போட்டு வச்சுருக்கு. தொடர்ந்து ஒரு 4 நாளாக இதுதான் நடந்துட்டுருக்கீங்க. இங்கே ஒருத்தவங்கக்கா மாட்டுக்கொட்டா கட்டி வச்சுருக்காங்களா, அங்கே மாடு வளர்த்துட்ருக்காங்க. அந்த மாடு வந்து எல்லாத்தையும் இந்த செடியெலாம் மேய்ஞ்சிட்டு அப்படியே இங்கே சாணி போட்டுடுது. அப்படியாக்கா? அது என்னன்னு கேட்க வேண்டியதானக்கா. இங்கே எப்படிக்கா வளர்ப்பாங்க? அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் கட்டி விட சொல்லுங்கக்கா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி? யாரோ பசங்களாம் விளையாடக்கூட முடியாது போலயே. நிலா பாப்பா இங்கே ஒரு வாரம் இருக்கலான்னு சொல்லிட்டு வந்தாக்கா. இந்த மாதிரி இருந்தால் இன்ஃபெக்ஷன் தான் ஆகும். நான் இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு காலை கிளம்பிடுறேன்க்கா. அச்சிச்சோ அப்படியா? சரி, அது என்னமோ நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா. சரி, இவளை கூப்பிட்டு போயிட்டு நீ ஃபஸ்ட்டு கழுவி விடு. டிஃபன் ரெடியாக இருக்குது. நான் வந்துட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டுட்டு நான் வந்து இது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். சரிங்க பெரியம்மா, நான் உள்ள போயிட்டு இதை க்ளீன் பண்ணிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க, நீங்க இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும். சரி சரி நிலாக்குட்டி, நீ போய் சாப்பிட்டுட்டு நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன். நம்ம ஜாலியாக உள்ளே விளையாடிக்கலாம், சரியா? அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய குட்டி குட்டி பசங்களாக இருக்காங்க. இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கட்டிட்டு நீ நெக்ஸ்ட் வீக் நீ வரும்போது இங்கே ஜாலியாக நீ விளையாடலாம், சரியா? நீங்கள் இதை வேற சொல்லிட்டீங்களாக்கா. நிலா பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்கன்னு சொன்னோடனே பேனு வாயை பொழந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. நிலா, நீ காலைல சாணி மிதிச்சிட்டு இருக்க, உனக்கு அதெல்லாம் மறந்துட்டியா? ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னோடனே எல்லாம் மறந்துடுவியே. ஃபஸ்ட்டு நீ உள்ளே போ. நான் உனக்கு ஃபஸ்ட்டு கால்லாம் வாஷ் பண்ணி விட்றேன். உள்ளே போ. ஐயோ, நான் இந்த மாதிரி சாணிலாம் இது வரைக்கும் மிதிச்சதே கிடையாது. ஃபுல்லாக ஸ்மெல் நாத்தடிக்குது. சரி விடு நிலா, நம்மளுக்கு என்ன இங்கே மாடு சாணி போட்டிருக்குன்னு தெரியுமா என்ன? தெரியாமல் மிதிச்சிட்டோம். அச்சிச்சோ பாவம், ஊர்லேருந்து இங்கே ஒரு வாரம் இருக்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்க போல். இந்த மாதிரி ஆகவே கிளம்ப போகிறாங்க நாளைக்கு. சரி. ஐயோ, அந்த மாடு தானே அங்கே நிற்குது. இதோ வரேன். ஹெய் ஹெய் ஷூ, ஹெய் ஹெய் ஷூ. அச்சிச்சோ, சாணி போட்டுருச்சு. இதே வேலையாக இருக்குது. சாணி போட்டுட்டு இருக்குதே உனக்கு வேலையாக போச்சு. ஐயோ, என் செடியெல்லாம் மேயாத போ. ஹெய் ஷூ, ஹெய், என் செடியெல்லாம் ஆசையாக வச்ச செடியெல்லாம் மேயாத போ. ஹெய் 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 போ. ஹெய் ஷூ, ஹெய் போ போ போ. என்ன இந்த மாடு சொல்ல சொல்ல அப்படியே இருக்கு. 2 அடி போட்டாதான் சரி. ஹெய் ஷூ, ஹெய். விடாதீங்க, நான் நல்லா அடிங்க அந்த மாடை. அடிக்கிற அடியில் இந்த சைடே வரக்கூடாது. ஹேய் ஹேய் ஹேய், கொட்டாக்குள்ளே போய் பூந்துக்கிற. இரு வரேன், உன்னை விட மாட்டேன். இரு வரேன். ஹேய், என்னாச்சுமா? என்னாச்சு? எதுக்குமா என் லட்சுமியை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? என்னது என்னாச்சா? வாசல் ஃபுல்லா சாணி போட்டு ஒரே நாஸ்தி பண்ணி வைக்குது. நாத்தடிக்குது. வெளியவே வர முடியல. அது மட்டுமா? நான் ஆசை வச்சு இந்த செடி எல்லாத்தையும் மேய்ஞ்சிடுச்சு. மேய்ஞ்சிட்டு அங்கேயே சாணி போட்டு வைக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. இதோ பாருங்கம்மா, இதெல்லாம் வேலைக்காகாது. ஒழுங்கா நீங்கள் உங்கள் மாட்டை எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயாச்சும் கட்டி போட்டு வளங்க. வீடுலாம் இருக்க இடத்துல நடுவில் இந்த மாட்டு கொட்டாயை ஒன்று கட்டிட்டு மாடை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இங்கே கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. வாசல் ஃபுல்லாக சாணியை போட்டு வைக்குது. சரிம்மா, என் பிள்ளைகிட்ட சொல்கிறேம்மா. நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்வீங்களா யார்கிட்ட சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த மாட்டு கொட்டாய் இங்கே இருக்கக்கூடாது. பசங்களுக்குலாம் இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த சாணி ஸ்மெல்லு இதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகும். நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. நீங்கள் முதல்ல காலி பண்ணுங்கள். எதுக்குமா கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிவிட்டு? நான் என் மாமன்கிட்ட சொல்லி நான் ஏதாச்சும் வழி பண்ணுறேம்மா. இங்கே நாங்கள் இனிமேல் இந்த மாட்டு கொட்டாயெல்லாம் வைக்க மாட்டோம், எடுத்துடுறோம்மா. நீங்கள் எதோ கோச்சிக்காதீங்க. இன்னும் குமாரண்ண கையில கொம்பு வச்சுருக்கத பார்த்தா அந்த மாடு பிரச்சனை தான் போலயே. நானே சொல்லணும்னு நினச்சிருந்தேன் பாட்டியம்மா உங்ககிட்ட. காலையில் வெளில வந்து பார்த்தா ஃபுல்லாக சாணி போட்டு வச்சுருந்தது. சரி, என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா அவள் க்ளீன் பண்ணிட்டு கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு நான் தான் அவ்வளோ நேரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிருந்தேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும் போல்.
எல்லா பசங்கெல்லாம் உள்ளேயே விளையாடிட்டு இருக்காங்க, வெளியே வர முடியல. ஸ்மெல் அடிக்குது. அதெல்லாம் அந்த பசங்க சுவாசிச்சா அதுங்களுக்கு தானே நோய் வரும். நீங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க, இல்லைன்னா நான் வந்து கார்பரேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பாட்டியம்மா, பார்த்துக்கோங்க. நாங்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம்ப்பா, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எத்தனை நாள் தான் நம்மளும் சரி க்ளீன் பண்ணிட்டு, சரி பசங்களுக்கும் ஏதாச்சும் நோய் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன பண்றது? நானும் அதை தான் சொல்றேன், நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சரிங்களா? ஐயோ எல்லாரும் ஆளுக்கு ஆளுக்கு கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. நீங்களாம் போங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஜோ, எல்லாருமே கம்ப்ளைண்ட் சொல்லி நம்மளை பயம் புடுத்திட்டாங்களே. நம்ம லக்ஷ்மிக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ, எல்லாம் அடிச்சே கொன்றுவாங்க போலே இங்கே இருந்தா. சரி லக்ஷ்மி, ஏன் லக்ஷ்மி இது மாதிரி பண்ணுற? சரி உன்னை சொல்லி என்ன பண்ணுறது? உன்னோட இயல்பு அது, சாணி போடுறது. எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. சரி உன்னை காப்பாற்றணுன்னா நான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு தான் எடுத்தாகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.